சாட்டர்டே மார்னிங் ஸ்கூல் லீவுன்றதுனால லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து முன்னாடி நாள் பண்ண சாம்பார் இருந்தது. அதுக்கு வந்து பூரி மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். லேட்டாக எழுந்து வந்ததுனால லஞ்சும் வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியல. சிம்பிளாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கீரை கூட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பச்சைப்பயிர் ஃபஸ்ட்டு தனியாக ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கீரை எந்த கீரையாக இருந்தாலும் பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு, இது கூட வந்து ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பச்சைப்பயிர் கூட ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து குக்காய் வந்துடும். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். வீட்டில் இருக்க டைனிங் டேபிள் வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அதில் பாப்பா வந்து விளையாடுறது, பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கரையாக ஆக்கி வச்சுருந்தா. ஸோ வீடியோ பர்பஸ்க்காக தான் ஒரு டேபிள் கவர் வந்து 200 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது.